ஏஷியா கப் 2025 நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 4 வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ். ஸ்ரீலங்கா தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு டோட்டல் வந்து போட்டிருந்தாங்க. 168 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா குசால் மெண்டிஸ் நல்ல ஒரு சாலிட் 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷுன் ஷனாக்கா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 60 ரன்ஸ். ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்காமே இருந்தார். எப்போ அடிப்பார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. பட் இந்த ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச்சில் சரியான ஒரு நாக் வந்து விளாண்டு இருந்தார். ஓவர் 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டு இருந்தார். பங்களாதேஷ் பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா முஸ்டபிசுர் ரஹ்மான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக காமிச்சிருந்தார். அவர் ஃபென்டாஸ்டிக்காக போட்டு ஒரு 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஹடி ஹசன் அவரை வந்து அந்த ஸ்பின்னுக்கு வந்து ஏற்ற மாதிரியே வந்து போட்டிருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். பங்களாதேஷ் இந்த பர்டிகுலர் டார்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனர் ஷைஃப் ஹொசைன் அவர் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 50 வந்து அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் மிடில் பார்த்தீங்கன்னா டௌஹித் கிரிடாய் ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் 50 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஈஸியாக வந்து சேஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாங்க பங்களாதேஷ். பட் அங்கங்கே வந்து விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 19.5 ஓவர்ஸில் வந்து பங்களாதேஷ் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட்டோட போயிருக்காங்க பங்களாதேஷ் சூப்பர் 4ல். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see.